स्तोत्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। काषायशोभिकमनीयशिखानिवेशं दण्डत्रयोज्ज्वलकरं विमलोपवीतम् उद्यद्दिनेशनिभमुल्लसदूर्ध्वपुण्ड्रम् रूपं तवास्तु यतिराजदृशोर्ममाग्रे अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा। இங்கே எழுந்தருளி இருக்கும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருவடி தாமரைகளிலும் சாஷ்டாங்க பிரணாமத்தை சமர்ப்பித்து, விசேஷமாக இங்கே எழுந்தருளி இருக்கும் பிரம்மவித்துக்கள் என்று சொல்லப்படும் ஸ்ரீபாஷ்ய அதிகாரிகளுக்கும், அப்படியே இந்த ஒரு காரியக்கிரமத்தை ஏற்படுத்தி இருக்கும் அடியனுடைய ஸ்ரீ தகப்பனார் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணமாச்சார் சுவாமி அவருடைய திருவடி தாமரைகளுக்கும் சாஷ்டாங்க பிரணாமத்தை சமர்ப்பித்து, இந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய 9வது 10வது பாதங்கள், அதாவது 3வது அத்தியாயம் முதல் 2 பாதங்கள், இந்த பாதங்களை பற்றி 2 வார்த்தைகளை விண்ணப்பம் செய்யும். இப்போதான் அந்த சுவாமி நியமித்தார். ஸ்ரீபாஷ்யத்தில் 4 அத்தியாயங்கள், 2 அத்தியாயங்கள், முதல் 2 அத்தியாயத்திற்கு சித்தத்விகம் சித்தத்விகம் அப்படின்னு பேர். அதாவது சித்தனாக இருக்கக்கூடிய பகவானை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயங்கள். நம்முடைய சம்பிரதாயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், சித்தோபாயம்னு ஒன்று, சாத்தியோபாயம்னு ஒன்று. நமக்கு சித்தோபாயம்தான் பிரதானம். ஏன்னா பகவான் சித்தமாக இருக்கக்கூடியவன், அவன்தான் நமக்கு உபாயம். பகவானையே கொண்டு பகவானையே சேருகிறோம். அதுதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு பெரிய பெருமை. அந்த சித்தோபாயமாக இருக்கக்கூடிய பகவானை எப்படி பற்றணும், அதுல நமக்கு வரக்கூடிய கேள்விகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக தான் ஏற்பட்டது 3வது அத்தியாயம். அதுக்கு தான் சாதனாத்தியாயம் அப்படின்னு. இப்படி ஒருவன் பகவானை பற்றி அவனுடைய உபாசனத்தை பண்ணினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலம் எது அப்படின்னு சொல்லி 4வது அத்தியாயத்தில் சொல்றது. அதுதான் பலாத்தியாயம்னு பேர். இனிமேதான் இது 2 ஏற்படணும் நமக்கு. அதுக்காக தான் இதற்கு சாத்தியத்விகம் சாத்தியத்விகம் அப்படி. அதாவது இந்த சாத்தியத்விகம் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்திலேயும் 4வது அத்தியாயத்திலேயும், முதல்ல 3வது அத்தியாயம் சாதனாத்தியாயம் அப்படின்னு சொன்னோம். இந்த சாதனாத்தியாயத்தில் 4 பாதங்கள். அதில் முதல் 2 பாதங்கள் விஷயமாக அடியேன் சில விஷயங்களை விஞ்ஞாபிக்கிறேன். அதில் முதல் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு பேர் உண்டு. இந்த பிரம்மசூத்திரங்கள்லேயே நாம் எடுத்துட்டோம்னா 4 அத்தியாயத்துக்கு எப்படி பேர் உண்டோ அப்படி 4 அத்தியாயங்கள்லையும் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு பேர் உண்டு. அதில் 3வது அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்திற்கு வைராக்கிய பாதம் வைராக்கிய பாதம் அப்படின்னு. சாதாரணமாக நமக்கு என்ன ஆகும்னு கேட்டால், வைராக்கியம் அப்படின்றது வரவே வராது இந்த உலகத்தில். ரொம்ப சிரமத்தோடு தான் வரும். அதில் வேடிக்கையாக சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா, ஸ்மசான வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவா, அப்படியே பிரசவ வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவா.
ஸ்மசான வைராக்கியம் அப்படின்னு சொன்ன நம்முடைய பெரியோர்கள் பரமபரித்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய காரியங்களெல்லாம் பண்ற சந்தர்ப்பத்தில் இனிமே எப்படி இருந்தாலும் எல்லாருடைய உடலும் கூட நமக்கு பஸ்மமாதானே போறது. இனிமே நமக்கு எதுக்கு வேணும் இந்த உலகம் அப்படின்னு தோணும். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே பசி எடுக்கும், உடனே என்ன சித்தமா இருக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாம் சித்தமா இருக்கான்னு உடனே கேட்போம். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு உலகத்துல எதுவுமே சாஸ்வதமாக இல்லையே, இதெல்லாம் நமக்கு எதுக்கு வேணும்னு தோணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உடனே நமக்கு என்ன இனிமே சாப்பிட்றதுக்கு என்ன, அடுத்தது என்ன, படுத்துக்கிறதுக்கு என்ன விவஸ்தை அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி வைராக்கியம் அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயம் அது. ஆனா அந்த வைராக்கியம் ஏற்படாமல் நமக்கு பகவானுடைய விஷயத்துல ஒரு ஆபிமுக்கியம் ஏற்படாது. அப்படின்றதற்காக இந்த வைராக்கிய பாதம் அப்படின்ற ஒரு பாதத்தை பாதராயண மகர்ஷி ஏற்படுத்தி. இப்ப வைராக்கியம்னா எல்லாரும் வைராக்கியமா இருக்கணும் அப்படிதான் நேரா சொல்றாரான்னு அந்த மாதிரி சொல்றது கிடையாது. முதல்ல இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய அவஸ்தைகள் எப்பேற்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோமே. ஆனால் அதில் 3 அவஸ்தைகள் நமக்கு தெரிஞ்ச அவஸ்தைகள். அதாவது முதல்ல சொல்லக்கூடியது இந்த ஜாகிரத அவஸ்தை அப்படின்னு நாம இப்போ இருக்கக்கூடிய முழிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தை, நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய அவஸ்தை. அதுக்கப்புறம் ஸ்வப்னாவஸ்தைன்னு நாம எல்லாரும் கனவு பார்க்கிறோம். எனக்கு இப்படியாச்சு, கனவுல இப்படியாச்சு, இப்படியாச்சு, சொப்னத்துல இப்படியாச்சு அப்படின்னு எல்லாம் நாம சொல்றோம். அந்த ஸ்வப்னாவஸ்தை என்றது ஏது, எப்படி உண்டாருது, அதை உண்டுபடுத்துவர் யார், ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்படின்றது அந்த விஷயத்தை விசாரிக்கிறார்கள். அது 2வது பாதத்தில். அதோட இன்னொரு முக்கியமான அவஸ்தை நமக்கெல்லாம் தூக்கம் அப்படின்னு சொல்றது. நன்னா தூங்கினே ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றோம். நித்ராவஸ்தைன்னு பேர் அதுக்கு சம்ஸ்கிருதத்துல. அதை சுஷுப்தி அவஸ்தைன்னு சொல்ற. சாஸ்திரியமான முறையில அது சுஷுப்தி அவஸ்தை அப்படின்னு சொல்றாரு. அந்த சுஷுப்தி அவஸ்தை என்றது என்ன, அந்த சமயத்துல இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் இங்க விசாரிக்கணும். எதற்காக இதை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்ட, இந்த மாதிரி ஒவ்வொரு அவஸ்தையிலையும் இந்த ஜீவாத்மாவுக்கு அநேக தோஷங்கள் உண்டு. இந்த தோஷங்களை எல்லாம் தாண்டி போனோம்னா ஜீவாத்மா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட, சாஸ்வதமான சுகரூபமாக இருக்கக்கூடிய இந்த மோட்சத்தை அடையணும். அதற்கு என்ன பண்ணணும்னு அதுதான் கேள்விகள் பதில்கள் மேல வரும். அதுல முதல்ல என்ன இங்க விசாரம் பண்ணப்படுறது என்ன, இந்த ஜீவாத்மானுடைய கதாகதங்கள் அப்படின்னு சொல்லுவா சாதாரணமா. அதாவது ஒரு சரீரத்தை விட்டுட்டு ஜீவாத்மா போறான் அப்படின்னு சொன்ன அந்த சமயத்துல என்னெல்லாம் ஆறுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். உபனிஷத்துல அதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சொல்றது. ரொம்ப விஸ்தாரம்னு சொன்னா ரொம்ப சுருக்கமும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஷயம் அவ்வளவு பெருசா இருக்கிறபடியால அங்க சொல்லியிருக்கிற வாக்கியங்கள் கொஞ்சம் தான். ஆனா அதனுடைய அர்த்தத்தை நாம விசாரம் பண்ணோம் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல என்ன ஆறுது, ஒரு ஜீவாத்மா மரணத்தை அடைகிறான் அப்படின்னு என்ன சொல்றா அப்படின்னா, வாங் மனசி சம்பத்யதே மனப்பிராணே பிராணஹா தேஜசி தேஜஸ் பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா, இந்த ப்ரோசஸ் ஆஃப் டெத் எல்லாருக்கும் சமானம். வாங் மனசி சம்பத்தியது அப்படின்றது, வாக் அப்படின்னு நாம என்ன பேசுறோமோ இந்த பேச்சு அது மனசி சம்பத்தியது, அது மனசுல போய் அடங்கிவிடுறது. மனப்பிராணே, இந்த மனசு என்கிறது பிராணத்துல போய் அடங்கிடுறது. பிராணஹா தேஜசி, பிராணம் அப்படின்றது அது தேஜஸ்ல போய் அடங்கிறது. அதாவது ஜீவாத்மால போய் அடங்கிறது. ஜீவாத்மா தேஜோமயன் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், ஞானானந்த ஸ்வரூபன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் தேஜகா பரஸ்யாம் தேவதாயா, அது போய் பகவான் இடத்துல லயத்தை அடையுது. தான் பகவான் இடத்துல போயிட்டார், பகவான் பெருமாள் இடத்துல போயிட்டார் அப்படின்னு சாஸ்திரியமான முறையில சொல்றது. இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் பகவான் இடத்துல இருந்து திரும்பி வரான் அந்த ஜீவாத்மா. அது எப்படின்றதுதான் பெரிய அது ஒரு மிஸ்ட்ரின்னு இங்கிலீஷ்ல நாம சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி அது எப்படி நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. இங்கேருந்து ஒரு ஜீவாத்மா நமக்கு ஒண்ணுமே வெளியில பாக்குறதுக்கு நமக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன ஆறுது அப்படின்னு. யாரோ ஒருத்தர் நம்ம எதிரிலேயே பரமபதிச்சாலும் அந்த சரீரத்துல
இருக்கக்கூடிய அந்த சேஷ்டைகள்னு சொல்லுவார். இந்த சேஷ்டைகள் எல்லாம் வரைஞ்சு விடுறது அப்படியே அவர் அப்படியே சும்மா ஒரு ஒரு காரியமும் ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் அந்த சரீரம் அப்படின்றது அப்படியே இதாயிடுது. அப்போ அங்கேருந்து கிளம்பின ஜீவாத்மா மறுபடியும் ஒரு தகப்பனாருடைய சரீரத்தில் வந்து அங்கேருந்து தாயாருடைய கர்ப்பத்தில் பிரவேசிச்சு மறுபடியும் எப்படி இந்த உலகத்துக்கு வருது அப்படின்றது தான் பெரிய விஷயம். அது எப்படி வருது என்னன்றதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்கேருந்து போய் அது தே சாந்திரமசமய லோகம் அபிஜெயந்தி அப்படின்னு நிறைய விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம். முதல் பாதத்துல 5-6 அதிகரணங்கள் அதற்காகவே ஏற்பட்டிருக்கு. எப்படி மறுபடியும் போய் அது ஒரு மழையில சேர்றது, அந்த மழையில இருக்கக்கூடிய தீர்த்தத்திலேருந்து வருது, தீர்த்தத்திலேருந்து வந்து மறுபடியும் இந்த அது ஒரு அரிசி இல்லை இது ஒரு கருமதுன்னு நாம சொல்லுவோம், இல்லை ஒரு வேற இந்த நாம சாப்பிடக்கூடிய எத்தனையோ ஆகார பதார்த்தங்கள் இருக்கு. அந்த ஆகார பதார்த்தம் மூலமாக தகப்பனாருடைய சரீரத்தில் வந்து சேருது. அப்புறம் அது கர்ப்பமாக தாயாருடைய சரீரத்தில் வந்து மறுபடியும் நமக்கு ஒரு பிறவி அப்படின்றது அந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்படுறது. இதுல எல்லாம் நிறைய நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஜீவாத்மா இங்கேருந்து கிளம்பினவன் மறுபடியும் எப்போ இன்னொரு ஜென்மத்தை எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா நமக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது. அதுக்குதான் பகவத்கீதையில என்ன சொல்றதுன்னா, அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவன. நம்ம எங்கேருந்து வந்தோம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது, மறுபடியும் எங்க போக போறோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா, மறுபடியும் நாம ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறந்தால் உடனே நாம மோட்சத்துக்கு போறோம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனா அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா அப்படின்னு சொன்ன மறுபடியும் மறுபிறவி இவனுக்கு எப்போ ஏற்படுறது அப்படின்றதுக்கு ஒரு நமக்கு எந்த ஒரு கணக்கும் கிடைக்காது. ஆனா எப்படி ஆறுதுன்றது மட்டும் இந்த உபனிஷத்துக்கள்ல சொல்றது. அதுதான் முதல்ல 3-4 அதிகரணங்கள் அதற்காகவே ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிகரணம். இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுறதுன்னா வைராக்கியத்திற்காக. இப்படி மறுபடியும் தான் இவர் சங்கர பகவத்பாதர் அதை ரொம்ப சுருக்கமா நன்றாக சொல்லி இருக்கிறார். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். அது தவிர இந்த ஒவ்வொரு அவஸ்தையிலையும் நமக்கு விசேஷமான தோஷங்கள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நாம தூங்குறோம் அப்படின்னு நினைச்சுண்ட இந்த தூக்கம் அப்படின்றது என்னன்னு விஸ்தாரமா விசாரிக்கப்படுது. நம்ம உலகத்துல பாக்குறோம், இப்போ ஒரு மார்க்கெட்ல போறோம், கார்த்தாலேருந்து ராத்திரி வரையில் ரொம்ப சிரமிக்கிறவா இருக்கு, அப்படியே அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு இருப்ப. இனிமே சாயங்காலம் அவனால தாங்கவே முடியாது, அப்படியே விழுந்துடுறான் அப்படின்னு இருப்பான். மறுபடியும் தூங்கி எழுந்தான மறுபடியும் ஒரு புது ஒரு சைத்தன்யம் அவனுக்கு. அது எங்கேந்து வந்தது அப்படின்னு விசாரிக்கிறார். அப்போதான் அங்க உபனிஷத்துல என்ன சொல்றதுன்னா, யதா ஹிரண்யநிதிம் அக்ஷேத்ரஜ்ஞாஹ உபரி உபரி சஞ்சரந்தோ நவிந்தந்தி ஏவமேவ இமாஸ் சர்வாः பிரஜாः அஹரஹ பிரம்ம கச்சந்த்யோ நவிந்தந்தி அதிர்தேன ஹி பிரத்யூடாः. நம்ம எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அவஸ்தை எதுன்னு நித்ராவஸ்தை. அந்த நித்ராவஸ்தை அப்பா நன்னா தூங்கின ஒண்ணுமே தெரியல, எல்லா சிரமமும் போயிடுது அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். அப்படியே தூக்குமே வரல சுவாமி, ரொம்ப சிரமமா, எழுந்த உடனே ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு. இந்த தூக்கம் அப்படின்றது என்னது அப்படின்னு கேட்ட அதுக்குதான் உபனிஷத்து சொல்றது, இமா சர்வா பிரஜாக அஹரஹ பிரம்ம கச்சந்தியா நவிந்தந்தி. எல்லாருக்கும் நாம யாரிடத்துல போய் சேர்றோம்னா அந்த பரமாத்மானிடத்துல போய் சேர்றோம். பரமாத்மானிடத்திலேயே போய் சேர்றோம், மறுபடியும் அங்கேருந்தே திரும்பி வரும். பரமாத்மானிடத்திலேயே போய் சேர்றோம், அங்கேருந்தே திரும்பி வரும். அஹரஹ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இமா சர்வா பிரஜாக, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா பிராணிகளும், ஒரு பூனையா இருக்கலாம், நாயா இருக்கலாம், பசுமாடா இருக்கலாம், புலியா இருக்கலாம், இந்த எல்லா பிராணிகளும் எங்க போறதுன்னா பகவானிடத்திலேயே போய் லயத்தை அடையிறது.
மறுபடியும் அங்கேருந்து திரும்பி வருது. அப்போ வர சந்தர்ப்பத்தில் அந்த பகவானுக்கு தான், அந்த பகவானிடத்துல எவ்வளவு சைத்தன்யம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. எவ்வளவு சைத்தன்யம் பங்கு போட்டு கொடுத்துட்டே இருந்தாலும் மறுபடியும் அவ்வளவு சைத்தன்யம் அவனிடத்துல இருக்கு. அப்படி அந்த சைத்தன்யத்தோட திரும்பி வரும். அப்படி இருந்தாலும் கூட நமக்கு என்ன ஆறுதுன்னு கேட்டா, நமக்கு அந்த பகவானுடைய ஒரு சாட்சா்காரம், பகவானுடைய ஒரு பிரத்யக்ஷம் ஏற்படாது. ஏன்னா அந்திருத்தேனஹி பிரத்யூடா, அது ஒரு தாமசாவஸ்தைன்னு வச்சிருக்கு. இந்த தூக்கம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் வேண்டி இருந்தாலும் கூட, நமக்கு அந்த சந்தர்ப்பத்தில் பகவானுடைய ஸ்பர்ஷம் ஏற்பட்டாலும் கூட நமக்கு அந்த பகவானுடைய சாட்சா்காரம் ஏற்படாது. ஏன்னா அமிர்தேனஹி பிரத்யூடா அப்படின்னு காரணத்தை சொல்றது. இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஸ்வப்னம் அப்படின்றது என்ன? யார் இந்த ஸ்வப்னத்தை சிருஷ்டி பண்றாரு அப்படின்றதுதான் பெரிய கேள்வி. அதுல உபனிஷத்துல என்ன சொல்றது? என்ன நதத்ர ரதான ரத யோகா பவந்தி, ரதயோகான பந்தானோ பவந்தி, ரதான் ரதயோகான் பதஸ்ருஜதே சஹி கர்த்தா. அதாவது லௌகிகமான பாஷையில சொல்லணும்னு இருந்த, நமக்கு எங்கேயோ பெரிய ஒரு ஃப்ளைட்ல பெரிய ஒரு இந்த ஜெட்ல போன மாதிரி ஒரு சொப்னம் ஏற்படலாம். இல்லை எங்கேயோ ஒரு பெரிய வில்லால இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சொப்னம் ஏற்படலாம். இன்னும் ஏதோ எத்தனையோ விதமான சொப்னங்கள் எல்லாம் ஏற்படும். அந்த சொப்னங்களை யார் ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு பெரிய விசாரம். பூர்வபக்ஷிகள் என்ன சொல்றார்கள் அப்படின்னு கேட்ட, மனுஷர்கள் தான் ஏற்படுத்துறார்கள் அப்படின்னு சொன்னா. ஏன்னா இந்த சொப்னத்துல இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தங்கள் எல்லாம் பொய் என்று அத்வைதிகள் சொல்றாங்க. அவர்கள் சொப்னத்துல என்னென்ன பாக்குறோமோ அதெல்லாம் பொய் தானே. சொப்னத்துல ஏதோ நிறைய பணம் வந்த மாதிரி வரும், கொஞ்ச நாளைக்கு கழிச்சு பார்த்தா கண்ணு திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நிறைய கதைகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விஞ்ஞாபிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. அப்படி அங்க பாக்குறதெல்லாம் நம்ம மனசுல ஏதோ ஒரு கல்பனைகள் தானே அதெல்லாம். அதனால அதெல்லாம் ஜீவாத்மா தான் சிருஷ்டி பண்றான்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா சாதாரணமா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்ப ஏற்பட்ட சொப்னம் ஏற்பட்டான்னா கண்டிப்பா அந்த சொப்னம் ஏற்படவே படாது. அடியன் அதை பரீட்சை பண்ணி பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சொப்னம் வரட்டும் யாராவது நினைச்சுட்டு படுத்துண்டா கண்டிப்பா அந்த சொப்னம் வராது. அப்போ அந்த சொப்னத்தை சிருஷ்டிக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்ட, சஹி கர்த்தா அப்படின்னு பகவான் தான் சிருஷ்டிக்கிறார். நம்ம கையில எதுவுமே கிடையாது. அப்போ சொப்னம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாளே, அதுல வாஸ்தவமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்ட, அதுக்கு ஒரு அற்புதமான சூத்திரத்தை எழுதி வச்சிருக்க. சூச்சகஷ்டஹிஷ்டுதேஹே ஆசக்ஷதே ச தத்விதஹ. இந்த ஸ்வப்னம் அப்படின்றது மேலே வரக்கூடிய விஷயங்களுடைய சூச்சகம். அதனாலதான் பகவானே சிருஷ்டிக்கிறான்னு நாம சொல்லணுமே தவிர ஜீவாத்மா சிருஷ்டிக்கிறான்னு சொல்ல முடியாது. அதற்கு நம்ம சம்பிரதாயத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கு. சுவாமி பெரியாழ்வாருக்கு சொப்னத்துல பகவான் சாதிச்சு, நீர் அந்த பாண்டியனுடைய ஒரு ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளி பரதத்துவ நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு நியமிச்சான் அப்படின்னு நமக்கு சம்பிரதாய கிரந்தங்கள்ல எழுதி வச்சிருக்கு. குரு பரம்பரா பிரபாத நாம எங்க பார்த்தாலும் அர்ச்சக முகேன அனுகிரகித்து, அர்ச்சகருக்கு எப்படி அனுகிரகிக்கிறாங்க? ஸ்வப்னத்தை தான் அனுகிரகம். அது நிறைய விஷயங்கள்லாம் ருக்மாபம் ஸ்வப்னதீகம்யம் வித்யாத்து புருஷஸ்பரம். யாருக்காவது ஒரு விசேஷமான தரிசனத்தை பகவான் அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொன்ன ஸ்வப்னத்துல தான் அனுகிரகிக்கிறான்னு நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். யோக சாஸ்திரத்துல கூட நாம பகவானை எப்படி உபாசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்ட, ஸ்வப்ன நித்ரா ஞானாலம்பனம் வா அப்படின்னு சொல்லு. ஸ்வப்னத்துல பகவான் நமக்கு தரிசனத்தை கொடுத்திருந்தா அந்த பகவானையே நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த சொப்னத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு ஸ்தானம் உண்டு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார்? யதா கர்மசு காம்யேஷு ஸ்திரியம் ஸ்வப்னேஷு பஷ்யதி சமிருத்திம் தத்ர ஜானியாத் தஸ்மின் ஸ்வப்ன நிதர்சனே அப்படின்னு உபனிஷத்துல சொல்றது. ஒரு தாயாரை போன்ற ஒரு ஸ்திரீயை
யாராவது சொப்னத்துல பார்த்தால் அவர்களுக்கு விசேஷமான ஒரு ஐஸ்வர்யாதிகள் தான் உண்டு அப்படின்னு நாம நினைக்கணும். அப்படியே சில பேருக்கு இப்போ கருப்பாக யாராவது ஒரு ஆளை பார்த்தால் அவனுக்கு மரணம் சந்நிகிதம் அப்படின்னு நினைக்கணும். யதா கிருஷ்ணதந்தம் கிருஷ்ண புருஷம் பஷ்யதி சயேரம் ஹந்தீதி. அப்படி நல்ல விஷயங்களுக்கும் அநேக சூச்சனைகள் சொப்னத்தில் ஏற்படுறதுக்கு அவகாசம் இருக்கு. அப்படியே கெட்ட விஷயத்துக்கும் சூச்சனைகள் ஏற்படுறதுக்குன்னா அவகாசம் இருக்கு. ஆயுர்வேத சாஸ்திரத்துல கெட்ட சொப்னங்கள் எல்லாம் ஏற்பட்டா அதுக்கு பரிகாரம் என்னன்னு சொல்லி வச்சிருக்கு. நல்ல சொப்னங்கள் ஏற்பட்டா அது கண்டிப்பா நடக்கணும்னு அதுக்கு என்ன பண்ணணும் அது கூட சொல்லி வச்சிருக்கு. இப்படி மொத்தத்துல என்னன்னா இந்த 3 அவஸ்தைகள், அதாவது ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, இந்த 3 விஷயமாகவும் விசேஷமான விசாரங்கள் இந்த 2 பாதங்கள்ல பண்ணப்படும். இதை பண்ணினதுக்கு அப்புறம் இன்னொரு மூர்ச்சாவஸ்தை அப்படின்றது என்ன? அந்த மூர்ச்சாவஸ்தையில மனுஷனுடைய ஜீவாத்மா அந்த சரீரத்திலேயே இருக்கு. ஆனா அந்த சரீரத்துல என்ன நடக்கிறதுன்னு அவனுக்கு தெரியாது. அதை இந்த காலத்துல அனஸ்தேசியான்னு சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த வேதாந்த விஷயத்துல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுண்டு எத்தனையோ நாம ஒரு விஞ்ஞானத்தை கொண்டு எத்தனையோ ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணலாம். அடியனுடைய தகப்பனார் அதை பற்றி நிறைய காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கு. இந்த வேதாந்த சாஸ்திரத்துல நம்ம இந்த ஹியூமன் சைக்கின்னு சொல்லுவா இங்கிலீஷ், அதை வச்சுண்டு எத்தனை விதமான ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணலாம். அவர் விசேஷமாக அதை பத்தி சில விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லுவார். சில ஆராய்ச்சிகள் எல்லாம் கூட பண்ணியிருந்தார். இந்த முக்தே அர்த்த சம்பத்தி அப்படின்னு சொல்றார். அதாவது பாதி இவன் ஜீவிச்சிருக்கான் இந்த ஜீவாத்மான்னு சொல்றான். அது எப்படி என்னன்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப விஸ்தாரமாக விசாரிக்க வேண்டும். இப்படி இந்த எல்லா அவஸ்தைகளிலும் இந்த ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா. சாதாரணமா நாம என்ன சொல்லுவோம்னா, ரொம்ப கெட்டவர்கள் யாராவது இருந்தா அவரோட யாராவது போனா அவர்களும் கெட்டவர்களாக நம்ம பாவிக்கிறோம். நான் எப்போதும் அவன் யாரோ ஒரு ரொம்ப அவனுக்கு பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கு, அவனோடையே இவன் எப்பவும் இருக்கான்னு இவனை எப்படிப்பா நம்புறது அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் இந்த தோஷபூர்ணனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவினிடத்துல இருந்தாலும், எப்பொழுதும் அந்தர்யாமியாக இருந்தாலும், ஜீவாத்மாவனுடைய தோஷம் பரமாத்மாவுக்கு வராதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. அப்படி கேள்வி வந்தானா அதுக்கு தான் 2வது பாதம், அதுக்கு உபயலிங்க பாதம். உபயலிங்க பாதம் ஸ்தானதோபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரஹி அப்படின்னு ஒரு பெரிய அற்புதமான ஒரு சூத்திரம். அதாவது இந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடியவன் அதி தோஷங்களோட கூடின அச்சித்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறான். தோஷபூர்ணனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ இவனுக்கு எப்படி தோஷங்களே இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்த, அதுதான் பெருமாளுடைய ஒரு பெருமை. ஸ்தானதோபி எதற்கு என்ன, பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரஹி. அந்த பகவான் உபயலிங்கனாக இருக்கிறான். அதாவது அவனுக்கு 2 பிரதானமான லிங்கங்கள், அதாவது சின்னங்கள். லிங்கம் லிங்கம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் அது ரொம்ப அற்புதமான வார்த்தை. லீனம் அர்த்தம் கமயதீதி லிங்கம். அதாவது உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய விஷயத்தை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமானது எது இருக்கோ அதுக்கு தான் லிங்கம் லிங்கம். பகவானுடைய ஸ்வரூபம் அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு வெளிப்படையா தெரியாது. அந்த விஷயத்தை காட்டி கொடுக்கக்கூடிய 2 பிரதான லிங்கங்கள், 2 பிரதான சின்னங்கள் எதுன்னா அதுதான் உபயலிங்கம். அதாவது அகிலஹேய பிரத்யநீகத்துவம், கல்யாண குணைகதானத்துவம். அதாவது பகவானை நாம புரிஞ்சுக்கணும்னா எத்தனையோ விதமாக நாம பகவானை புரிஞ்சுக்கணும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு உபனிஷத்துல சொல்றது. அப்படியே இன்னும் நிஷ்கிரியம் நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் இத்தியாதி நூற்றுக்கணக்கான ஸ்ருதிகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம பிரதானமா புரிஞ்சுக்க வேண்டிய 2 பிரதான விஷயம் எதுன்னு கேட்ட அதுதான் உபயலிங்கம். உபயலிங்கம் அப்படின்னு அதாவது
அகிலஹேய பிரத்யநீகத்துவம் அப்படின்னு ஒண்ணு, கல்யாண குணைகதானத்துவம் அப்படி. அதாவது ஹேய குணங்கள், அதாவது தோஷங்கள் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம ஹேய குணங்கள். அதாவது நாம் எந்த குணங்களை ஆதரிக்க கூடாதோ, ஹாத்தும் யோக்கியம் ஹேயம். அதாவது இப்போ பொய் சொல்றதுன்னு ஒரு இது இருக்கு, அப்படியே கோவிச்சு கொள்றதுன்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நம்ம விட்டுடணும். அதற்கெல்லாம் தான் தோஷங்கள் அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த ஹேய குணங்கள், அதாவது தோஷங்கள் ஒன்றுமே இல்லை பகவானிடத்துல. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அது இருக்கிறதுக்கு பிரசக்தி இருந்தது இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி பகவான் இடத்துல அந்த மாதிரி தோஷம் இருக்கான்னு கேட்கறதுக்கும் பிரசக்தி கிடையாது. அந்த ஒரு கான்செப்டை காட்டுறதுக்காக தான் என்ன சொல்றாங்கன்னா அகிலேய பிரத்யநீகம் அப்படின்னு ஒரு சப்தத்தை உபயோகப்படுது. அதாவது பகவான் இடத்துல தோஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி வாய்ப்பே கிடையாது இல்லாம இருக்கிறதுக்கு தான் பிரத்யநீகத்துவம் பிரத்யநீகத்துவம் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்து. அதனாலே அதற்கு அகிலஹேய பிரத்யநீகத்துவம் அப்படின்றது ஒரு வார்த்தை. ரெண்டாவது கல்யாண குணைகதானத்துவம். பூர்த்தி எல்லாம் என்னென்ன கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கோ இந்த எல்லா கல்யாணங்களும் குணங்களும் பூர்த்தி நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு தன்மை பகவான். சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவார்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய உதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்ய காம சத்ய சங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதாத்ய சங்கேய கல்யாண குணகணோக மகார்ணவா அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறார். பிரசித்தமான விஷயம். இந்த மாதிரி எத்தனை குணங்கள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டார். அந்த குணங்கள் எத்தனைன்னு யாராலையும் எண்ண முடியாது. நான் நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சரியமா சொல்லியிருக்க, சங்கியாதும் நைவ சக்கியந்தே குணாதோஷாஷ்சார்ங்கிணா. பகவானிடத்துல இருக்கக்கூடிய தோஷங்களையே எண்ண முடியாது, குணங்களையே எண்ண முடியாது. என்ன இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டேன். ஆனந்தியாத் பிரதமோ ராசி அபாவாதேவ பஷ்சிமஹா. இந்த இடத்துல எத்தனை யானை இருக்கு எண்ணம் சுவாமி அப்படின்னு. இல்ல எண்ண முடியாது சுவாமி, ஒரு யானையே இல்லையே எப்படி எண்ணுறது? அதனால எண்ண முடியாது. தோஷங்கள் ஒண்ணுமே இல்லை, அதனால எண்ணவே முடியாது. சரி, எத்தனை குணங்கள் இருக்குன்னு சொல்லிண்டே போன அப்படியே சொல்லிண்டே இருக்கிறான். அதனால ஆனந்தியாத் பிரதமோ ராசி, அதாவது அனந்தமான குணங்கள் இருக்கிறபடியால அதுவும் கவுண்ட்லெஸ் தான். அபாவாதேவ பஷ்மம், ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறபடியால அதுவும் கவுண்ட்லெஸ். இதுதான் பிரதானமாக இந்த உபயலிங்காதிகரணம் அப்படின்னு சொல்லி இந்த உபயலிங்காதிகரணத்தையே பிரதானமாக வச்சுட்டு இருக்கக்கூடியது. அந்த காரணத்தால இந்த பாதத்துக்கே உபயலிங்க பாதம் உபயலிங்க பாதம். இப்போ இந்த முதல் பாதத்துக்கு வைராக்கிய பாதம் அப்படின்னா, இரண்டாவது பாதத்துக்கு உபயலிங்க பாதம் அப்படின்னு பேர் அப்படின்னு அடியான். எதற்காக இந்த ரெண்டு பாதங்கள்? முதல்ல வைராக்கிய பாதம், அதுக்கு அடுத்ததாக உபயலிங்க பாதம். இதையே இப்படி அமைச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரெண்டு விஷயம் நமக்கு இந்த உலகத்துல எந்தெந்த கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதுல இருந்து வைராக்கியம் வருதுன்னு ஒரு விஷயம். சாதாரணமா நம்ம உலகத்துல ஏதாவது சொல்லணும்னா ரெண்டு விஷயத்த சொல்லுவார். அனிஷ்ட நிவர்த்தின்னு ஒண்ணு, இஷ்ட பிராப்தின்னு ஒண்ணு. யாரோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டு இருக்கார், அவ அந்த சிரமத்தை நிறுத்தினாலே அது பெரிய உபகாரம் மாதிரி இருக்கும். ஆனா பாசிட்டிவா என்ன ஆச்சுன்னு ஒன்னும் ஆகும். நெகட்டிவா இருந்தது போச்சுன்னா அதுதான் அனிஷ்ட நிவர்த்தி. பாசிட்டிவா நல்லது ஏதாவது ஏற்பட்ட, இன்னொரு உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு 5 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு, அந்த 5 கோடி ரூபாய் கடன் அடைஞ்சு கொடுத்தோன்னா அனிஷ்ட நிவர்த்தி ஆச்சு. மேல்கொண்டவா எங்கேயோ கார்லயோ இல்லையோ போனோம்னா பணம் கிடையாதுன்னு, அப்போ பாசிட்டிவா ஒன்றும் ஆகல, நெகட்டிவ் போச்சுன்னு நாம நினைக்கிறோம். அதுல முதல்ல நமக்கு அனிஷ்ட நிவர்த்தி எதுன்னா, இந்த லௌகிகமான விஷயத்துல ஆசைகள் எல்லாம் போகணும். அதற்கு நமக்கு வைராக்கியம் வேணும். சரி, வைராக்கியம் வந்துடுத்து நிம்மதியா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா அதோட போறாரு. பகவானுடைய விஷயத்துல ஒரு உத்கட்டமான இச்சை ஏற்படும். பகவானை அடையணும், பகவானை அடையணும், பகவானை அடையணும்னு ஒரு உத்கட்டமான தீவிரமான ஆசை இருக்கணும். அந்த ஒரு காரணத்திற்காக இந்த உபயலிங்காதிகரணத்தை, உபயலிங்க பாதத்தை வைராக்கிய பாதத்துக்கு அடுத்ததாக அமைச்சிருக்கு. அதுல என்ன ஆறுதுன்னு கேட்ட,
வைராக்கியவரத்தோட அதோட நிற்கக்கூடாது, பகவானை அடையணும் அப்படின்னு ஒரு தீவிரமான ஆசை வேணும். அதற்காக இந்த உபயலிங்காதிகரணம், உபயலிங்க பாதம் அப்படின்றது அமைந்திருக்கு. இதுல இன்னொரே ஒரு விஷயத்தை விஞ்ஞாபிச்சுட்டு அடியனுடைய வார்த்தையை முடிக்கிறேன். இதுல இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம், இது சுவாமி எம்பெருமானாருடைய ஒரு யுனிக் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லு. என்னன்னு கேட்டா, இந்த யஜ்யங்கள் எல்லாம் நாம பண்றோமே, அதுல சில ஹிம்சைகள் எல்லாம் ஏற்படும். அதாவது இப்ப பழைய காலத்துல இந்த யாகங்கள் பண்ற சந்தர்ப்பத்துல இப்போ கபிஞ்சலா நாலபேதான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த கபிஞ்சல பட்சிகள்னு ஒரு சில பட்சிகள், அந்த பட்சிகளை கொண்டு யாகம் பண்ணணும்னு ஒரு வார்த்தை. அதே மாதிரி சாக பசு நியாயம்னு ஒரு நியாயம் இருக்கு. அதாவது இந்த பசு யாகம் அப்படின்றது அந்த காலத்துல இருந்ததுன்னு தெரியுது. இந்த யாகத்துல அந்த பசுக்களை எல்லாம் கொண்டு அதற்கெல்லாம் ஹிம்சை ஏற்படுறது. அந்த பசுவனுடைய வப்பான்னு சொல்லுவா, அதெல்லாம் கொஞ்சம் சொல்றதுக்கே சமமா இருக்கு. இந்த வயத்துல ஏதோ ஒரு அங்க ஒரு போர்ஷன் இருக்கு, அதுலேருந்து எடுத்து அதை யாகம் பண்ணணும். அந்த சமயத்துல அந்த பிராணிக்கு பிராணாபாயம் ஏற்பட்டு அது பண்ணலாமா கூடாதான்னு ஒரு பெரிய கேள்வி. யாகத்துல இந்த ஹிம்சைகள் தான், ஒரு பிராணி ஹிம்சை அப்படின்றது ஏற்படுறது, அந்த ஹிம்சை சம்மத்தமா இல்லையா, அது பண்ணலாமா கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. அதுல மீமாம்சா சாஸ்திரத்தினர்கள் அவர்கள் ஒரு விதமாக சொல்றார்கள், சாங்கிய சாஸ்திரத்தினர்கள், சாங்கியர்கள் அப்படின்னு பேர், அவர்கள் ஒரு விதமாக சொல்றார்கள். ஆனா சுவாமி எம்பெருமானார் தான் ஒரு புது வியூ பாயிண்டே கொடுக்கிறார். இந்த மீமாம்சா சாஸ்திரத்தினர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, சாமானிய விசேஷ நியாயம்னு ஒரு நியாயம். அதாவது ஜெனரல் ரூல் அப்படின்றது ஒரு ரூல், ஸ்பெஷல் ரூல் அப்படின்றது ஒரு ரூல். அவர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, மா ஹிம்ஸ்யாத் சர்வா பூதானின்னு ஒரு நியமம். எந்த பிராணிக்கும் கூட எந்த ஹிம்சையும் நாம கொடுக்க கூடாது, இது ஜெனரல் ரூல். ஆனா யஜ்யத்துல இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு பிராணிகளுக்கு கொஞ்சம் ஹிம்சை ஏற்படுறது, அது எப்படின்னா அது எக்ஸெப்ஷன். அதாவது யஜ்யத்துல பண்ணக்கூடிய ஹிம்சை அதுக்கு ஹிம்சைன்னு பெயர் கிடையாது, அது எக்ஸெப்ஷன், அதனால அது பண்ணலாம் அப்படின்னு அவர்கள் சொல்றாரு. சாங்கிய சாஸ்திரத்தினர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னு கேட்டார், இப்போ ஏதோ ஒரு பிராணியை கொண்டு யாகம் பண்றோம், அந்த பிராணிக்கு சத்கதி கிடைக்கிறது. ஆனா யார் யஜ்யம் பண்றார்களோ அவர்கள் பிராணி ஹிம்சை பண்ண அதுக்கு ஒரு பாவம் உண்டு தானே, அந்த பாவத்தை எப்படி போக்கிக்கிறதுன்னு கேட்டா அதற்கு ஒரு பிராயசித்தம் சொல்லியிருக்கு. இப்போ தெரியாமல் ஏதோ ஒரு பிராணிக்கு ஏதோ ஒரு தொந்தரவு ஏற்பட்டது, நம்ம என்ன பண்றோம், ஒரு பிராயசித்தம் பண்ணி அதை போக்கிக்கப்பா, அந்த பாவத்தை போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அப்படின்னு சில பேர் சொல்றார்கள். மீதி சில பேர் என்ன சொல்றார்கள் அப்படின்னு கேட்ட, இந்த இப்போ லௌகிகமா சொல்றதா இந்த எங்கேயோ போன ஒரு பெரிய 1 கோடி ரூபாய் கிடைக்கும், அந்த சமயத்துல இங்கேருந்து டிராவல் பண்ணிட்டு போனோம், அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்ன, 1 கோடி ரூபாய் கிடைக்கிற இடத்துல 1 லட்சம் ரூபாய் போனா போறது பரவாயில்ல, அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பாவம் வந்தா பரவாயில்ல தானே, பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்க போறது அப்படின்னு வச்சுக்கணும்னு சில பேர் சொல்றாரு. ஆனா சுவாமி எம்பெருமானார் தான் அவருடைய ஒரு புது வியூ பாயிண்டே கொடுக்குறார். ஹிம்சான்னா என்ன அப்படின்னு யோசிக்கணும் நம்ம. இப்போ அதுக்கு அவரே அந்த காலத்துல எப்படி இந்த மாதிரி ஒரு உதாரணம் அவர் கொடுக்க முடிஞ்சதுன்னு தெரியல. இப்போ யாராவது ஒரு சர்ஜரி ஆனோம், நமக்கு சர்ஜரி ஆனோன்னா என்ன பண்றா, அந்த நம்ம சரீரத்தை இதெல்லாம் கட் பண்ணி அப்புறம் அங்கேருந்து ஏதோ டியூப் போடுறா, இது பண்றா, எத்தனையோ இதெல்லாம் பண்ற. லௌகிகமா பார்த்தா ரொம்ப சமந்தான். ஆனா நாமளே என்ன பண்றோம், அந்த சர்ஜரிக்கு உள்படுறோம். எத்தனையோ ஹிம்சையெல்லாம் நம்ம ஹிம்சைக்கு நாம உள்படுறோம். ஏன்னா நமக்கு ஆரோக்கியம் அப்படின்றது ஏற்படணும். அப்போ டாக்டர் இந்த மாதிரி அவன் இந்த இடத்துல கட் பண்ணா இதுன்னு அவன் பேர்ல யாராவது கேஸ் போடுறாளா என்ன, நீ ரொம்ப ஹிம்சை பண்ணேன்னு சொல்றாளா என்ன? அந்த மாதிரி இந்த யாகிய ஹிம்சான்னு அதுக்கு ஹிம்சான்னே சொல்லக்கூடாது. எப்படின்னா அதுக்கு இதே உதாரணத்தை கொடுக்குற, சஸ்திர சிகித்சாதிபதி.
சஸ்திரச்சிகித்சான்னு அந்த காலில் எப்படி இருந்தது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சுவாமி எம்பெருமானார் இதே உதாரணத்தை கொடுத்து இதை ஹிம்சைன்னே நாம கொள்ளக்கூடாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னு கேட்ட, எந்த பிராணியை கொண்டு இவர்கள் அந்த யஜ்ஞத்தை பண்ணுவார்களோ அந்த பிராணியிலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு உடனே மோட்சம் கிடைக்கும். அதனால இது ஹிதமான விஷயம். பிரியமாக இல்லாமல் இருக்கலாம். பிரியம் அப்படின்னு சொன்னா உடனே நமக்கு எது சுகத்தை கொடுக்கறதோ அதுக்கு பிரியம்னு பேர் சம்ஸ்கிருதம். ஆனா மேல் கொண்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எது ரொம்ப நல்லதா இருந்தோ அதுக்கு தான் ஹிதம் அப்படின்னு. இது பிரியமான விஷயமாக இல்லாமல் இருந்தாலும் கூட இது ஹிதமான விஷயம். இதுல இருந்து ரெண்டு பேருக்கும் பண்ணக்கூடியவர்களுக்கும் மோட்சம் உண்டு. அப்படியே அந்த யாகத்துல அந்த ஒரு பலிக்கு உள்படக்கூடிய அந்த ஒரு பிராணிக்கும் மோட்சம் உண்டு. அதனால இது ஹிம்சைன்னு கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய அற்புதமான ஒரு தியரியை கொடுக்கிறார் சுவாமி எம்பெருமானார். அது அசுத்தமிதி சேத் ந சப்தாத் அப்படின்ற சூத்திரத்துல வருது. இந்த மாதிரி இந்த ரெண்டு பாதங்களை நாம் பார்க்கிற ஒரு திருஷ்டியில பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான பாதங்கள். ஏன்னா சாதாரணமா முதல் அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் நம்ம பார்த்தோம்னா பகவான் தான் ஜெகத் காரணம், இங்க இப்படி சொல்லியிருக்கிறதுனால அப்படி சொல்லியிருக்கு, அங்க இப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி எல்லாம் அதை தான் ப்ரூவ் பண்றது. இந்த ஜீவாத்மா நம்ம சரீரம் எப்பேற்பட்டதுன்னு சாதாரணமா நமக்கு தெரியவே தெரியாது. இந்த சரீரத்துல என்னென்ன இருக்கு, ஹார்ட் இருக்கு, இது இருக்கு, குடல் இருக்கு, அது இருக்கு, எத்தனையோ பார்ட்ஸ் இருக்கு நமக்கு தெரியுதுதானே. இந்த 8வது 9வது கிளாஸ்ல அந்த படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இதெல்லாம் இருக்கு. இல்லாம இருந்தா நமக்கு இதுவரையில் எத்தனை 90 வயசானா கூட என்னென்ன பார்ட் இருக்கு நமக்கு சாதாரணமா தெரியாது. அப்படி நம்ம சரீரத்துல என்னென்ன நடக்கிறதுன்னு ஓரளவுக்கு இந்த ரெண்டு பாதத்தை தான் விசேஷமா சொல்றது. அந்த திருஷ்டியில ஸ்ரீபாஷ்யத்திலேயே ரொம்ப முக்கியமான ரெண்டு பாதங்கள் இது அப்படின்னு நாம கொள்ளலாம்னு சொல்லி இந்த ரெண்டு பாதங்களை பற்றி சில விஷயங்களை விஞ்ஞாபிக்கிறது. ஒரு அரை மணி நேரத்தை சொல்றது ரொம்ப சமமான விஷயம். இது 2 நிமிஷம் இதுல 2 நிமிஷம் சரி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நாம இங்க சேர்ந்திருக்கக்கூடியது அடியனுடைய சிறுதகப்பனாராகவும் அடியனுடைய ஆச்சாரிய ஸ்தானத்திலேயும் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கட கிருஷ்ணமாச்சாரிய சுவாமியினுடைய ஒரு சப்ததி அப்தபூர்த்தி மகோத்சவத்தை உத்தேசிச்சு இன்றைய நாள் இவருடைய ஒரு சாதனைகளை நாம் பார்க்கும் போது எத்தனை சொன்னாலும் போராது. அடியேன் கேட்டிருந்தது, அவருடைய 14வது சிறு வயசுலேயே 4000 திவ்ய பிரபந்தம் பூர்த்தியாக அவர் அதிகரித்திருந்தார். காஞ்சி சுவாமி ஜெகதாச்சாரிய சுவாமியின் இடத்துல அவர் இவருக்கு சிறுமாமனிஷர் அப்படின்னு ஒரு டைட்டில கொடுத்தாருன்னு கேட்டிருக்கு. அதை தவிர சாதாரணமா அடியனுக்கு தெரிஞ்ச மாதிரி 55 வருஷமாக இந்த திருவல்லிக்கேணியிலையும் அப்படியே எல்லா திவ்ய தேசங்கள்லையும் திருநாராயணபுரத்துலையும் இவர் கோஷ்டியை அலங்கரித்து கோஷ்டிக்கு பிரதானமாக இருந்து ஒரு 55-60 வருஷமாக அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அதை தவிர சொல்லிவிட்டு யூனிவர்சிட்டியில இந்த ஒரு வைஷ்ணவ துறையை இவரே அமைச்சு வச்சு அதுல ஒரு 300-400 பேருக்கு பிஹெச்டி இதெல்லாம் ஒரு பிராமணிகமான ரீதியில இன்னைக்கு பிஹெச்டி அப்படின்றதுக்கு வேல்யூவே போயிட்டு வருச்சு. ஆனா அவர்களெல்லாம் நிஜமாகவே ரிசர்ச் பண்ணி எப்படி இந்த இதெல்லாம் பண்ணணும். அதை தவிர எத்தனை ஒரு ஓலைச்சூடியில இருக்கக்கூடிய நம்ம சம்பிரதாய கிரந்தங்கள் எல்லாம் எடுத்து அதெல்லாம் டீசைஃபர் பண்ணி எடிட் பண்ணி டிரான்ஸ்லேஷன் பப்ளிகேஷன், எத்தனை பப்ளிகேஷன்ஸ் வாழ்வும் வாக்கும் அப்படின்றது ஒரு பெரிய, அது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தால் மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எத்தனை எடிஷன்கள் வந்திருக்கு, எத்தனை இதாக இருக்கு. கீதாச்சாரியன் பத்திரிகையை 50-55 வருஷமா நடத்திட்டு இருக்கார். அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போனா அது பெரிய விஷயம். பெயர்பட்ட சுவாமியினுடைய ஒரு சப்தத்தீர்த்த பூர்த்தி மகோத்சவத்தை உத்தேசிச்சு இந்த ஒரு காரியக்கிரமத்துல அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்றது அடியனுடைய பரம சௌபாகியம். இப்படியே அவருக்கு சதாபிஷேகம், அப்படியே 90வது நட்சத்திரம், அப்படியே சத்தமானோத்சவங்கள் எல்லாம் ஏற்பட்டு அந்த உற்சவங்கள்ல எல்லாம் அடியோங்களுக்கும் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் பகவானிடத்தை பிரார்த்திக்கிறேன். அவருடைய அனுகிரகம் அடியோங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கூட
चेद्रामानुजेत्येषा चतुरा चतुरक्षरी कामवस्थां प्रपद्यन्ते जन्तवो हन्तमादृशः पुण्याम्भोजविकासाय पापध्वान्तक्षयाय च श्रीमानाविरभूद्भूमौ रामानुजदिवाकरः ऋणीकृतविरिञ्चादिनिरङ्कुशविभूतयः रामानुजपदाम्भोजसमाश्रेण शालिनः. மூன்றாவது அத்தியாயத்திலே முதல் 2 பாதங்கள் சுவாமியே சாதிச்சார். ரொம்ப முக்கியமான பாதங்கள், எல்லாத்த விட அற்புதமாக எளிமையாக சுவாமி சாதித்தார். அடுத்தபடியாக இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 3வது 4வது பாதங்களை உடைய விஷயங்களை சாதிக்குமாறு திருப்புல்லானி சுந்தராஜயங்கார் சுவாமி பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.